ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்பர்ஸோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் நாம் எந்த சம்முக்கும் ஷார்ட்கட் எதுவும் சொல்லித்தர போகிறதில்ல. ஏன்னா ஷார்ட்கட் அப்படிங்கிறது வந்து ஒரு சம்முக்கு எத்தனை ஷார்ட்கட் வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து அந்த சம் எப்படி கேட்கப்பட்டிருக்குதோ அதை பொறுத்து நம்ம அந்த ஷார்ட்கட்டை சூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஷார்ட்கட்டுங்கிறது நல்லது தான், பட் ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்க முடியும். பட் ஆனால் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு சம்மோட பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இன்கேஸ் ஷார்ட்கட் வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பேசிக் கான்செப்டை வச்சு சால்வ் பண்ண முடியும். ஸோ ஷார்ட்கட் படிக்க வேணாம்னு சொல்லலை, எல்லா சம்முக்கும் ஷார்ட்கட் தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு அதனோட கிளியர் கான்செப்ட் என்னென்னு தெரியணும். இப்போது ஒரு சில நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட் இதுன்னு சொல்லி நமக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து அந்த ஷார்ட்கட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷார்ட்கட் கற்றுக்கிட்டோம்னா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் எப்போவுமே ஷார்ட்கட்ஸ்லாம் எதுக்கும் சொல்கிறதில்ல, பட் பேசிக் கான்செப்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்குன்னு சில வீடியோஸ் நான் போடுவேன், அப்போ மட்டும் நான் ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம். அப்போது ஷார்ட்கட்ஸ் தப்பு கிடையாது, பட் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஷார்ட்கட் போனால் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய மேக்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக் லெவலில் இருக்கக்கூடிய மேக்ஸ் எல்லாமே கிளியராக கான்செப்ட் அதனோட தன்மை என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மேக்ஸ் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்லேயும் டேரெக்டாக நம்ம சம்ஸ் போடுறோம். இப்போ பேசிக் டாப்பிக்கில் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, அது ரிலேட்டடாக சம்ஸ் எங்கே இருக்குங்கிறதையும் நான் இதில் சொல்லியிருப்பேன். தனித்தனி ப்ளேலிஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 10th 8th இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனியாக கொடுத்துட்ருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னேஸ்க்கும் தனித்தனியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர்ஸ், ஸ்கொயர் ரூட்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 16 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்படி ஒரு சிம்பிள் மேலே போடுறோன்னா இது பேர் தான் ஸ்கொயர் ரூட். அதாவது இந்த மாதிரி சிம்பிள் போட்டோம்னா அதை நம்ம ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல காலியாக இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து 2 இருக்கிறதா அர்த்தம். நாம் அங்கே எம்டியாக விட்டாலும் அங்கே 2 இருக்கிறதா தான் அர்த்தம். 2 போட்டாலும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இப்படி அதாவது இந்த மாதிரி சைன் இருந்தால் அது ஸ்கொயர் ரூட்டு, இப்படி போட்டாலும் ஸ்கொயர் ரூட் தான். இது ரெண்டும் ஒன்று தான். இதனோட மீனிங் என்னென்னா, இப்போ ரூட் ஆஃப் 16 இதை படிக்கணும். ரூட் ஆஃப் 16னா அதாவது எந்த நம்பரை அது கூடவே பெருக்குனா நமக்கு 16 கிடைக்கும்னு பார்க்கணும். ஒரு நம்பரை அதே நம்பர் கூட பெருக்குனா எனக்கு 16 கிடைக்கணும். கண்டிப்பாக அது 4 4s தானே, 4 4s தான் 16 வருது. ஸோ அப்போது 4ங்கிறது தான் இதனோட ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது 25 ரூட் ஆஃப் 25ன்னு இருக்குது. அப்போ எந்த நம்பரை அது கூடவே பெருக்குனா நமக்கு வந்து 25 கிடைக்கும் அப்படின்னா 5 5s are 25. ஸோ அப்போ 5ங்கிறது தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு அர்த்தம். வர்க்க மூலம்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போது ஒரு நம்பரை அது கூடவே பெருக்கினா தான் அந்த நம்பர் கிடைக்கும். நீங்கள் வந்து வேறு நம்பர்ஸில் பெருக்கக்குள்ளே அந்த நம்பர் கிடச்சிதுன்னா அது அதனோட ஸ்கொயர் ரூட் ஆகாது. இந்த மாதிரி ரூட் 9 அப்படின்னா 3, ரூட் 4 அப்படின்னா 2, இதெல்லாம் தான் வர்க்க மூலம், சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9, 4 × 4 16. இந்த மாதிரி ஒரு டேபிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. இந்த மாதிரி எண்களுக்கு எல்லை இல்லைங்கிறனால எத்தனை வேணாலும் நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். 20 × 20 400, இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுகிட்டே போயிட்டுருக்கலாம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா அப்போ இந்த நம்பர் தான் அதனோட ஆன்சராக இருக்கும். அப்போ ரூட் 9 வந்து 3, ரூட் 16 வந்து 4, இந்த மாதிரி நமக்கு தெரியும், சரிங்களா? சரி, இப்போது இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. ஒரு ரொம்ப இப்போ ரூட் ஆஃப் 324ன்னு கேட்குறாங்கன்னா இதுக்கு எப்படி நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? ரூட் ஆஃப் 169ன்னு கேட்குறாங்கன்னா இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? நாம் எப்போவுமே ஒரு 20 நம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி இப்போ 1 1s are 2 2s areங்கிற மாதிரி 20 × 20 வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே போக 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 நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது. அதனால் எப்படி இந்த 324ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, அதாவது பெரிய நம்பர்ஸ்க்கு எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத
இந்த இடத்துல நாம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்னா என்னென்னு தெரிஞ்சது இல்லையா? ஒரு நம்பரை அது கூடவே பெருக்குனா இந்த உள்ளே இருக்கிற நம்பர் ஆன்சராக கிடச்சிதுன்னா நம்ம எந்த நம்பரால் பெருக்கணுமோ அதுதான் அதனோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பொதுவாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து பகா காரணிப்படுத்துதல், பகா காரணி முறைன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த முறை பார்ப்போம். அடுத்தது இன்னொரு முறை நீள் வகுத்தல் முறைன்னு இருக்குது, லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நீள் வகுத்தல் முறை அடுத்த வீடியோவில் நீள் வகுத்தல் முறையை பார்ப்போம். சரிங்களா? இப்போது பகா காரணி முறை, அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னங்கிறதையும் நம்ம சேனலில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைம் நம்பர்ஸ் எப்படி ஒரு மேக்ஸ்க்கு வந்து அடிஷன் சப்ராக்ஷன் முக்கியமோ, அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் முக்கியமோ, அதே மாதிரி ப்ரைம் நம்பர்ஸு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இது எல்லாமே நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ எப்படி பகா காரணி முறையில் பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நான் 324 எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. 324 அப்படிங்கிறது 18 × 18 வரும். 18 தான் அதனோட ஆன்சரு. பட் இங்கே எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம 324ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இது 8th ஃபஸ்ட்டு சாப்டரில் 24th சம்மாக இருக்கும். இதே சம் வந்து எக்ஸாம்பிள் 1.24 அப்படின்னு சொல்லிட்டு 8th மேக்ஸில் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள் 324. இப்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா பகா காரணி, அதாவது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 324க்கு இது ஈவன் நம்பர் தானே, ஸோ அதனால் 2ஆல் நம்ம இதை டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாம் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஒரு வீடியோவும் இருக்கும், தெரியாதவங்க அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இப்போ 324 அப்படிங்கிறதுக்கு வந்து ஈவன் நம்பர் தானே, ஸோ 2ஆல் நான் இதை டிவைட் பண்ணலாம். ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணணும். இப்போ 3ல் எத்தனை 2 இருக்கும்? ஒரே ஒரு 2 இருக்கும். ரிமைண்டர் 1. இப்போ 12ஆக மாறிடுச்சிங்க. 6 2s are 12. 4ல் வந்து 2 2s are 4. அதாவது 2 2 4ல் இருக்கும். அடுத்தது மறுபடியும் 162ங்கிறது ஈவன் நம்பரு, ஸோ அகைன் இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 8 2s are 16, 1 2s are 2. 81ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 3s are 6. ரிமைண்டர் வந்து 2. 21 7 3s are 21. 27 அகைன் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 9 3s are 9 3s are, அதாவது 27ல் 9 3 இருக்கும். 9 3s are 27. அகைன் 3ஆல் டிவைட் ஆகும். 3 3s are 9. 3 ஒரு ப்ரைம் நம்பர்ஸு, ப்ரைம் நம்பர் அப்படின்னா அதாலேயே நம்ம டிவைட் பண்ணிடணும். இதை நம்ம கிளியராக வீடியோவாக போட்டிருப்போம், செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ 324ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் நான். என்னென்ன வந்திருக்குது அதை அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். அதாவது 2 2 4 3 2 2 3 3 3 3 போட்டாச்சுங்களா? இப்போ அடுத்து என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த ஜோடியாக இந்த நம்பர்ஸ் வந்து பிரிக்கணும். ஜோடியாக பிரிக்க முடிஞ்சுனாவே அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர்னு அர்த்தம். அதாவது அதுக்கு வர்க்கமூலம் வந்து ஒரு முழு எண்ணாக தான் இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 × 2 வந்து நான் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இது பேசிக் தானே. 2 நம்பர் இருந்ததுன்னா அது ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல. 3 × 3 வந்து நான் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அகெயின் 3 × 3 வந்து 3 ஸ்கொயர்னு அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போது நமக்கு ஒரு பவர் லா ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் 3 நம்பர் இருக்குது. 3 நம்பருக்குமே பவர் வந்து ஸ்கொயர்னே இருக்குது. நான் அதனால் 2 × 3 × 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 நம்பரை ஸ்கொயர் இல்லாமல் எழுதிட்டு மேலே ஒரே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் ஒரு ரூல் தான், இது ஒரு பேசிக் ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தனித்தனியாக ஸ்கொயர் இருந்ததுன்னா அந்த நம்பர்ஸ் ஒன்றா எழுதிட்டு மேலே வந்து நான் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 3s are 6, 6 3s are 18. ஸோ 18 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்குது. இது வந்து 324ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸை சுருக்கி வச்சுருக்கிற ஃபார்மு. ஆக்சுவலாக எனக்கு இப்போது ரூட் ஆஃப் 324 தானே வேணும். ரூட் ஆஃப் 324 நான் இப்போ இங்கே ரூட் போட்டேன்னா இந்த இடத்துல நான் ரூட் போடணும். ஏன்னா இப்போ 324 = 18 ஸ்கொயர், அது வரைக்கும் நமக்கு ஓகே. இப்போ நான் ரூட் ஆஃப் 324 தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இங்கே ரூட் போட்டேன்னா ரைட் சைட்லேயும் ரூட் போடணும். 18 ஸ்கொயர் போட்டாச்சா? எப்போவுமே ஒரு ஸ்கொயர் ரூட்டும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பரோட ஸ்கொயரும் கேன்சல் ஆகி போயிடும். இது ஒரு பேசிக் ரூலு. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது ஏன் கேன்சல் ஆகும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸ்கொயர் ரூட்டும் அதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸோட ஸ்கொயரும் கேன்சல் ஆகி போயிடும். இப்போது மீதி என்ன இருக்கும்? 18. ஸோ ரூட் ஆஃப் 324 = 18 அப்படிங்கிறதா ஆன்சர்.
இதனோட அர்த்தம் என்ன? 18 கூட மல்டிபிள் பண்ணால் நமக்கு 324ங்கிற ஆன்சர் கிடைக்கும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இது நமக்கு ஏற்கனவே தெரியும். 20 வரைக்கும் ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னா 324ஓட ரூட் 18ங்கிறது நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் இப்படி தான் அதை சால்வ் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டர் முறையில் இப்படி தான் நம்ம இதை வந்து சால்வ் பண்ணணும். இங்கே ஜோடியாக அதனோட ஃபேக்டர்ஸை பிரிஞ்சுனாவே அது ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர், அதுக்கு ஆன்சர் வந்து வந்துரும்னு அர்த்தம். ஏன்னா சில நம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் வந்து ஹோல் நம்பர்ஸாக வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் 3 × 3ன்னு பிரிக்க முடியும். ஆனால் 10ங்கிற ஒரு நம்பரை ஏதாவது ஒரு நம்பர் இன்ட்டு அந்த நம்பர் அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியாது. அப்போ இது வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் கிடையாது. இதுதான் கம்ப்ளீட் ஸ்கொயர், அதாவது முழு வர்க்கம்னு அர்த்தம். அதே மாதிரி 10, 11, 12, 13, 14, 15லாம் முழு வர்க்கம் கிடையாது. அப்போது 9க்கு அடுத்தபடியாக இருக்கிற கம்ப்ளீட் நம்பர் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்கொயர் நம்பர் வந்து 16 தான். ஏன்னா 16 வந்து 4 × 4ன்னு எழுதலாம் அப்படிங்கிறனால. ஸோ இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதே மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா நம்பருக்கும் கம்ப்ளீட் ஸ்கொயராக இருக்கிற எல்லா நம்பருக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். இதே கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 100ங்கிற நம்பருக்கு வர்க்கமூலம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.